தகுதியானவர் யாருன்னா குழந்தைங்க தான். வாழ்த்துவதற்கு வயது இல்லைன்னு போஸ்டர் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது முற்றிலும் தவறு. ஐயோ இவர் ரொம்ப பேசுகிறாயா அப்படின்னு எல்லாரும். என்ன நிகழும் மங்களகரமான ஆண்டுன்னு எழுதாதீங்க, குளத்துக்கு வரலா போடாதீங்கன்னு இந்த அச்சகத்தில் பல தடவை சொல்லிட்டேன். ஏமா பெரிய பெரிய தபாக்கு லாடு லபக்கு தாஸ் இவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்மளை கண்டுக்கிறது இல்லை. மங்கள வாழ்த்துன்னு போட்டால் அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இது சுப நிகழ்ச்சி. இதுக்கு எதிர்மறையாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வாசிக்கிறதுன்னு அர்த்தம். மங்களம்னா கடைசின்னு அர்த்தம். அப்படி எழுதலாமா? திருமண பத்திரிகையில் போய் நிகழும் மங்களகரமான ஆண்டுனா எங்கே மங்களகரமான நிகழும்னு போட்டியல, அப்புறம் மங்களகரமான ஆண்டுனா முடிஞ்சு போன வருஷம்னு அர்த்தம். இதை கலைஞர் முன்னாடி நான் பேசுகிறேன். ஒரு கச்சேரியில் கலைஞர் உட்காந்துருக்காரு, துணிச்சலாக நான் பேசுகிறேன். கலைஞர் கேட்டு ஜெகத்ரட்சன்ட்டு சொல்கிறார், பத்தியா நம்ம ஆளு தட்டி விடுறாரு, எப்படி சொல்கிறான் பத்தியா, எங்கள் ஊருன்னு சொல்கிறாரு, நம்ம ஆளுங்கிறார், எனக்கு தெரியுது. ஜெகத்ரட்சகன் அவருடைய பத்திரிகையிலே நிகழும் மங்களகரமான நிலத்துக்கு வரலாம் போட்டு பத்திரிகை அடித்து எனக்கு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பினார். ஜெகத்ரட்சகன் எத்தனை 1000 கோடிக்கு அதிபதி, லட்சம் கோடிக்கு அதிபதி. நம்ம சொல்கிறத சொன்னோம்னா இவர் லபடக் தாஸ் என்ன பண்ணுறது நாங்கள்? அதனால் தயவு செய்து தமிழ் படித்தவங்க திருக்குறளை போய் படிங்க. வள்ளுவர் எழுதியிருக்காரு, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு அப்படிங்கிறதுக்கு என்ன லா போட்டிருக்காரு? மங்களத்துக்கு நிலத்துக்கு வர லா போட்டு எழுதியிருக்காரு. அப்போ திருவள்ளுவர் தமிழ் தெரியாத வரா முடியலை சாமி. ஓகே, நான் போயிடுறேன், பாட்டுக்க போயிடுறேன். ஏன்னா இந்த வாய் சும்மா இருக்காது. இந்த வர்றவங்களாம் என்ன பேசுகிறான், ஏதாவது தப்பாக பேசுகிறானா நாளைக்கு சொல்லலாம். ஏன் விட்டுங்க. நான் ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அது யோசிக்கிறோம், அதனால் சொல்கிறோம், தெரிஞ்சதை சொல்கிறோம், தப்பாக சொல்லிட போகிறோம். அடுத்து தஞ்சாவூர் மாட்டு போங்க, 5 கொடுங்க. நேரம் இல்லை பாருங்க மைக். இந்த மைக் ஸ்டாண்டு நல்லா இல்லை பாருங்க, ஒரு பக்கம் பொண்ணு மாதிரி இழுச்சிட்டு வெட்கப்படுது. பொண்ணு தான் இப்படி வைக்கப்படும். அது தாலி கட்டுற வரைக்கும் தான் பொண்ணு இப்படி இருக்கும். தாலி கட்டி முடிச்சோடனே தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன். வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னேன். தஞ்சாவூர் மண்ணை